ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ என் ஸ்டைலில் பார்க்கலாம். ஓகே, கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். என்னடா என்ன எதுவுமே இல்லாமல் சமைக்கிறேன்னு பார்க்குறீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் சீரியஸாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எண்ணெயே இல்லாமல் சமைக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல விஷயம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா நம்ம இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான அளவு வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே போட வேண்டிய மசாலாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சள்தூள், இதுக்குள்ளே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப போடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டதுக்கப்புறமா இது எல்லாமே ஜஸ்ட்டு அப்படியே ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் இந்த மசாலா எல்லாம் இதுக்குள்ளே கலந்துக்கிற மாதிரி. இது எல்லாருக்குமா நல்லா இருக்காதான் நினைக்காதீங்க. சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரசம்க்கு, அப்புறம் தாலுக்கு, அப்புறம் கீரை குழம்பு செய்வோம் இல்லையா, அதுக்கு இதெல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, ஜஸ்ட்டு வந்து அப்படியே விட்டுடுங்க. இந்த மசாலாஸ் மட்டும் இதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். ஓகேவா? ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது, ஆன் பண்ணி வச்சுட்டு தான் செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவே வந்து பெப்பரில் செய்கிறதுனா கூட செய்யலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் பெப்பர் மட்டும் போடுங்க. அது ஒரு டேஸ்ட் நல்லா, அதுவும் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் பாருங்கள் காஞ்சிடுச்சு. இப்போது இருக்க தண்ணி எல்லாமே காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம இதில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஊற்ற போகிறோம். இதோட தண்ணியெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எப்போவுமே பாருங்கள், இந்த பொட்டேட்டோஸ் வந்து நல்லா முங்கணும். இதில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முங்காமல் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணியோட கிளாஸ் சைஸ் இது தான். ஓகே, இது வந்து ஒரு எப்படியும் ஒரு 250 ml இருக்கும் இந்த தண்ணி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். எஸ், இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த லெவல் தெரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்டாக அது வந்து முங்கி இருக்குது. இதுதான் இதோட பர்ஃபெக்ஷன். ஓகே, இது வந்து நல்லா கொதிச்சுட்டு சமமாகி வரணும். ஓகேவா? இது எல்லாமே கம்ப்ளீட் குக்காகி ஒரு 1/4 கப், ஓகே 1/4 குக்காக இருக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மல்லி இலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்கள்கிட்ட இது இருந்துச்சுன்னா கரம் மசாலா அண்ட் 65 தூள் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பர்.